ஹலோ, யாரு? நீங்க தினேஷ் தானே பேசுறீங்க? ஆமா, தினேஷ் தான். நீங்க? என்னோட பேர் ரம்யா. இந்த நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இந்த நம்பர் அர்ச்சனா தாங்க கொடுத்தாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. உங்களை இன்ஸ்டால பாத்திருக்கேன், ரொம்ப அழகா இருந்தீங்க. கலாய்க்கிற மாதிரி இல்ல நான் கலாய்க்கல, இல்ல நான் உண்மையதான் சொல்றீங்க. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நீங்க சிரிச்சீங்க பாருங்க ஒரு ரீல்ல. எந்த ஏரியா நீங்க? வேலூர்ல? ஏங்க அது நான் சொல்றேன், நம்ம மீட் பண்ணலாம் நம்ம ஒரு நாள். நான் அப்போ சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே. மீட்டிங்கா? ஆமா. ஏன் உங்களுக்கு வேண்டாமா? இல்ல வேண்டானா விட்டுடுங்க, பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, மீட் பண்ணுங்க. எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கே மீட் பண்ணலாமா? ஆ. அப்ப நாளைக்கே வருவீங்களா எனக்காக? நான் இங்க தாங்க இருக்கேன். எங்க இருக்கீங்க? வேலூர்ல தான் இருக்கேன். எங்க வெள்ளூரா? ஆமா. நீங்க? ஓ, நீங்க வெள்ளூர் தினேஷா? இல்ல, புரியல. ஐயோ பிரதர், சாரி பிரதர், நான் சென்னை தினேஷ் நினைச்சிட்டேன் பிரதர். சாரி, நீங்க வச்சிடுங்க. இல்ல வச்சிடுங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இதெல்லாம் எப்படி பேசுவ? ஒரு பொண்ணு போன் பண்ணவனா எப்படி பதுமுறை பத்தியா நீ? ஏய், இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சது. பச்சையா நடிக்காதடா நாயே. என்ன பிராங்குவா? ஒண்ணுண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பெஷல் டேலண்ட் வந்து லேடிஸ் வாய்ஸ்ல சூப்பரா பேசுவாரு. அதான் நான் அவங்க ஒய்ஃப் வச்சு ஒரு ஜாலியா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹலோ, நான் ஷாலினி பேசுறேன். ஷாலினிங்களா? இந்த நம்பர்ல இருந்து வரீங்க? இல்ல ஆக்சுவலா போன் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாருங்களா? ஆமா. எங்க விட்டுட்டாரு? எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அது ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? நீங்க யாரு? நான் உங்க வைஃப் பேசுறேங்க. நான் 1 இயரா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இல்ல, அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குங்க. நான் அவர் மனைவி தான் ஏங்க பேசுறேன். நீங்க சும்மா விளையாடாதீங்க, எனக்கு தெரியும் அவரை நீங்க பத்தி. தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல நான் விளையாடவே இல்லங்க, நான் விளையாண்டேன். சரி, எங்க இருக்கு வீடு முதல்ல? எங்க விட்டுருக்காரு அவரு? தரபாடி. தோரப்பாடிங்களா? ஆமா. எப்போ வந்தாரு அவரு? ஒரு 10 மணிக்கு. 10 மணிக்கு நான் அவர் கால் பண்ண, அவர் தான் அட்டெண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி பேட்டரி வாங்கிட்டு இருக்கதா சொல்லிருந்தாரு. ஆமாங்க, நான் தான் சார்ஜ் போட்டு அனுப்பிச்சிட்டேன். என்னது சார்ஜ் போடுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன பேசுறீங்க நீங்க? ஏமா இருமா. நீ பேட்டரி வாங்க தான் போற? ஏய் ஆமாடி, ஃபைட் தான். எவகிட்ட போய் நீ சார்ஜ் ஆக்சுவலா இது பொண்ணெல்லாம் இல்ல, பையன் தான். நான் தான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசி கேட்டுட்டா திரும்பியும் பேசுங்க. ஹலோ, ஃப்ரெண்டு கலாய்க்கணும் ப்ரோ. மேட்ரிமோனில் அக்கௌண்ட் வச்சிருக்கான், அதை வச்சு கொஞ்சம் கலாய்ங்க ப்ரோ. ஹலோ. பிரசாந்த் தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் ஐஸ்வர்யா. நீங்க மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க தானே? ஆமா, நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் அமெரிக்கா. ஓகே. கேன் ஐ நோ அபௌட் யூ? கொஞ்சம் தமிழ்ல பேசுறீங்களா? இதாங்க எனக்கு தமிழ் பசங்க கிட்ட பிடிச்சது. ஒரு டவுட். சொல்லுங்க. அமெரிக்கான்னு சொல்றீங்க, ஆனா இந்தியன் நம்பர்ல கால் வருது. ஆக்சுவலா தீபாவளி ஹாலிடேல சோ சென்னை வந்திருக்கேன். ஓகே. இப்போ பாஸ்போர்ட் கூட இல்லங்க. பாஸ்போர்ட் எங்க? நான் உங்களை மேரி பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேங்க. அது கூட்டம் போயிருக்கீங்களா? ஆமா. நான் அமெரிக்கா வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. எங்க நீங்க வெளியில எல்லாம் போய் வேலை செய்யல வேணாம், அந்த அவசியம் எல்லாம் தேவையில்ல. அப்புறம் நீங்க வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தா மட்டும் போதும். வீட்ல என்ன வேலை செய்யணும்? வீட்ல சாமான் தேய்க்கணும். ஆமா. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல சாமான் தேய்க்கணும், அப்புறம் வீட்டை கொஞ்சம் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணா போதும். சரிங்க, வீட்ல பேசிட்டு ஃபர்தரா பேச. அதே வீட்டுல பேச சொல்றியா? நான் எப்படி பேசுனீங்க? யாரு? நான் யாரு? முரளி, நீயா? ஆமா, ஏரியால அப்படி இப்படின்னு சீனா போட்டுருந்த, இப்பதான் சாமான் தேவை போற. மச்சான், இல்ல மச்சான். டேய் வெயிடா.